ஹலோ, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மினி பிளாக் சீரிஸ் டே 31. இன்னைக்கு சென்னையில் கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருந்தது. ஸோ மார்னிங் செம்ம ப்ரீஸியான ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே ஐ செலிப்ரேட் த மூமெண்ட். ஸோ அப்படியே நல்ல கிடுகிடுகிடுன்னு ஒரு சின்ன ஸ்மால் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னா பால் வந்துருந்தது. ஸோ பால் வாங்கிட்டு அதை நல்லா காய்ச்சி வச்சுட்டேன். நான் கால் காய்ச்சும் போது நான் யூஸ்வலாக வந்து ஓட்ஸ் கஞ்சி காத்தால குடிப்பேன். அது ஓட்ஸ் கஞ்சியில் வந்து பட்டைப்பொடி போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனல் ஃபேவரைட். சுகர்லாம் போட்டுக்க மாட்டேன். ஒரு டீஸ்பூன் பட்டைப்பொடி சாப்பிட்டாலே அந்த லேசாக ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பாக்கி இருக்கிற பாலை வந்து பார்த்திங்கன்னா உரக்குத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இப்போ வந்து பயோ என்சைம் பேஸ்டு வந்து ஒரு டிஷ் வாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு சாம்பிள் அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருக்குது. தேய்ச்சி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவில் சொன்னேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு பன்னீர் ஸ்டிர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பழம் வதக்கி உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி கொஞ்சோண்டு கிச்சன் கிங் மசாலா மட்டும் போட்டு பண்ணினேன். ரெசிபி எப்படி பண்ணணும்னு கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன், அப்படியே நீங்கள் பார்த்து பண்ணுங்கோ. இதை நீங்கள் சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, சுடு சாதத்துக்கு, அப்படியே வெறுமனை கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அபாரமாக இருக்கும். இந்த ரெசிபியை ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எதனால அதை எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு சொல்கிறேன் அப்படின்னு. அண்ட் இதை சாப்பிடும் போது நல்ல மழை சோன்னு பெஞ்சுது. அந்த சில்லுன்னு காற்றோட இதை டேஸ்ட் பண்ணும் போது இருக்கிற சுகமே தனி தான். அடுத்த ப்ளாகில் சந்திக்கிறேன். பாய்.